அமாவாசையில இன்னும் நிறைய அந்த ஆத்மாக்களுடைய ஆவேசம் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம யாரையாவது கூப்பிட்டு கேட்கணும்னா அந்த நாட்களை உபயோகிக்கலாம். பௌர்ணமி அப்படின்னா அது ஒரு நல்ல ஆவி, அதாவது அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல சக்தி, அவங்க அவங்க ஆத்மா நல்ல விஷயத்த சொல்லுதுன்னா அப்படிங்கிறாங்க. இது உங்களை பொறுத்த வரைக்கும்? அமாவாசை பௌர்ணமிய பற்றி நம்மளுடைய முன்னோர்கள் நல்ல பாதைகள் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். பயமுறுத்தக்கூடிய விஷயங்களை மட்டுமே நம்மளுடைய மூளைகள் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்கு. நம்ம உடம்பு எவ்வளவுதான் இருந்தாலுமா இந்த யூனிவர்ஸோட தொடர்பு இருக்கும்போது இந்த சூரிய மண்டலத்துக்கும் இந்த சந்திர மண்டலத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் செயல்பாடு மாறிக்கிட்டே இருக்கு. அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல இந்த பூமியோட செயல் கொஞ்சம் வேகமாக இருக்கிறதுனால சில மாற்றங்கள் ஏற்படுறதுனால மனிதனுடைய மனமும் உடலும் மாற்றம் ஏற்படுது. அப்ப அந்த மனிதனுடைய மனமும் உடலும் மாற்றம் ஏற்பட்ட உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த நேரத்துல வந்து அமானுஷங்கள் நடக்குது, இது நடக்குது, அது நடக்குது. ஏன்னா இந்த பூமி வந்து நம்ம தினமும் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நிலையில் அது இல்லை.